بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமியுடன் பெறுகிற அல்ஹம்துலில்லாஹ் இறையருளால் நாம் முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய தொடரில் இப்போது நாம் 88வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 88. சென்ற பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 87A முனாஃபிகீன்களுடைய தன்மைகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது 86உடைய பிற்பகுதியிலிருந்து அது வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஓகே, சில தன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிச்சான். அடுத்ததாக 87B தூதர்களை அனுப்பியதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தது 87Cல பார்த்தது நபியர்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவது, இதனுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம். அடுத்த 87Dல நயவஞ்சர்களுக்கான அறிவுரை, அழகான அறிவுரை அவங்களுக்கு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் 87வது பக்கத்தினுடைய 4 செய்திகள். அதே தொடர்ந்து இன்றைக்கு 88 பேஜ், இதில் 4 செய்திகள். 88A என்பது அருள் செய்யப்பட்ட 4 குழுவினர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதற்கும் அழகிய பின்னணி, நல்ல விளக்கங்கள் இருக்குது. இன்றைக்கான முக்கியமான ஒரு வசனம் இதுதான். இந்த வசனம் 69வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 7 வசனங்கள் இருக்குது, அதில் இந்த வசனம். அடுத்து 88Bல நம்ம பார்க்க போகிறது முன்னெச்சரிக்கையாக இருங்கள், நயவஞ்சகர்களுடைய சாக்கு போக்குகள் என்னவாக இருக்கிறது, போர் விஷயத்தில் பின்தங்கிறதுக்கு நான் அதில் சொல்லி காட்டுறான், அது வருது. அப்புறம் 88Cல நம்ம பார்க்க போகிறது போர் மற்றும் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என்ன நல்லா அதில் சொல்கிறான், மாஷா அல்லாஹ். அடுத்து 88Dல நீங்கள் ஏன் பலவீனர்களுக்காக போரிடக்கூடாது என்ற அளத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதெல்லாம் நம்ம 4 பாயிண்டர்ஸாக 7 வசனங்கள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் வசனத்துக்கு போகலாம். 69வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. 69 மாஷா அல்லாஹ். ومن يطع الله, அல்லாஹ்வுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ, ஒரு ரசூலை, இன்னும் தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ, கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, ஃபவுலைக், அவர்கள் மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களோடு இருப்பார்கள். மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தான் அப்படிப்பட்டவர்களோடு இருப்பார்கள். மின நபியின், நபிமார்களிலிருந்து, அதாவது அருள் புரியப்பட்ட நபிமார்களிலிருந்து, சித்திகீன், உண்மையாளர்களிலிருந்து, வஷுஹதா, உயிர் தியாகிகளிலிருந்து, வஸ்ஸாலிஹீன், இன்னும் நல்லடியாக நன்மக்களிலிருந்தும் யாரெல்லாம் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களோடு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட தூதர் கட்டுப்பட்டவங்க இருப்பாங்க. வஹசுன, அழகானவர்களாக ஆகிவிட்டார்கள். இது அழகானதாக ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். உலாய்க்க, அவர்கள் அழகானவர்களாக ஆகிவிட்டார்கள், ரஃபீகன், தோழர்களால். அப்போ இவர்களோடு தோழமையை நாளை மறுமையில கிடைப்பது எவ்வளோ அழகான தோழமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முழுமையாக பாருங்கள். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்கள், சத்தியவான்கள், சன்மார்க்க போரில் உயிர் நீர்த்த தியாகிகள், நல்லொழுக்கம் உடையவர்கள் ஆகியோருடன் மறுமையில் வசிப்பார்கள். இவர்கள் தான் மிக அழகான தோழர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷனாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஓகே, இது அல்லாஹ் தஆலா யாரை சொல்ல வர்றான், இதனுடைய விளக்கங்கள் என்னங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதான் நம்ம அருள் செய்யப்பட்ட 4 குழுவினர்னு சொல்கிறோம். அதாவது நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்பது. ஓகே, இதில் வந்து இதனுடைய சுருக்கமான பொருள் என்னன்னா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உண்மையாக கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவங்க நாளை மறுமையில மாஷா அல்லாஹ் நபிமார்களுடைய அந்தஸ்துக்கோ, சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு, உயர்ந்த சொர்க்கத்தில் அவங்களோட இருப்பதற்கான கொடுப்பினை, பாக்கியம் கொடுக்கப்படும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு பொருள். இதனுடைய மேலோட்டமான ஒரு விளக்கமே இதுதான். சரி, ஓகே. இதன் பின்னணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது எதன் பின்னணியிலலாம் இது இறங்கியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிடுறோம். ஓகேயா, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டத்தில் ரசூல் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதை சொல்லிட்டு இது எப்போ இறங்குனுச்சுங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. சஹீஹ் புகாரிலும் இது இருக்குது. 4435, 4436 இந்த ஹதீஸ்களாக நீங்கள் சஹீஹ் புகாரில் பார்க்கலாம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல்லா வந்து சொன்னாங்க. பொதுவாக ரசூல்லா வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு இறுதி நேரத்தில், அவங்களுடைய இறுதி கட்டத்தில் நோய் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இல்லை, சாய்ஸ், வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இல்லை. அப்படின்னா நீங்கள் இன்னும் வாழ்கிறீங்களா, இல்லாது அல்லாஹ்வை சந்திக்க நீங்கள் மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுமா. அந்த நபிமார்கள் என்ன
அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய தேர்வு அவங்க தேர்வு செஞ்சுக்குவாங்க. அல்லாஹ் கொடுக்குற தேர்வில் அவங்க விரும்பினதை தேர்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் நாடிய மௌத் அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இது பொதுவாக ரசூல்லா வந்து ஆயிஷா இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பிலிருந்து அவங்க எதை தேர்வு செய்யணுமோ தேர்வு செய்வாங்க. அந்த வாய்ப்பு எல்லாம் தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கல்ல, கடைசி காலகட்டத்தில் ரொம்ப காய்ச்சல், தலைவலி, தொண்டையெல்லாம் பிடித்து கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வசனத்தை ஓதிட்டு இருந்தாங்களாம். கடைசி கட்டத்தில் என்ன வசனத்தை? இந்த வசனத்தை, மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸிதீகின வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலைக ரஃபீகா அப்படிங்கிற வசனத்தை ரசூல்லா ஓதுனாங்களாம். முடிஞ்சும் முடியாமலும், அதாவது தொண்டை கம்மி கொண்டிருந்ததுன்னு சொல்லுவோம்ல, ஒழுங்காக கூட வார்த்தை வராத நிலைமையில் ரசூல்லா தொண்டை அடைச்சிருந்துச்சு. அப்போது அந்த கடைசி கட்டத்தில் அதுக்கப்புறம் சிறிது நேரத்துக்கு பிறகோ ஒரு சில நேரத்துக்கு பிறகு ரசூல்லா மூத்தாயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில மணித்துளிகள் அல்லது நேரங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சிரமப்பட்டு ஓதுறாங்க. இதை கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஅலிம் தன்ஹு ஹுய்யிர, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரசூல்லாவுக்கும் இப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு போல். அந்த அந்த என்ன சொல்கிறது, வாய்ப்பு, நீங்கள் இன்னும் வாழ்கிறீங்களா இல்லை நீங்கள் மரணத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீங்களான்னு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு போல். அந்த அதில் ரசூல்லா தேர்வு செஞ்சுட்டாங்க. நான் நபிமார்களோடு, எனக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோட நான் மறுமையில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி ரசூல்லா அதுதான் சிம்பாலிக்கா இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தெரிவிச்சிட்டாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரசூல்லா ஒரு இறுதி கட்டம் வந்து விட்டது என்பதை நான் உணர்ந்து விட்டேன், புரிந்து விட்டேன். ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, மாஷா அல்லாஹ். இது 4435 ஹதீஸாக வருது. 4436 ஹதீஸ் நம்ம புகாரியில் பார்க்கலாம். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆயில, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆயில, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆயில என்று 3 தடவை சொன்னார்கள். யா அல்லாஹ், சிறந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக, சிறந்த நண்பர்களோடு. ஏன்னா அல்லாஹ் இங்கே சொல்கிறான்ல, வஹஸன உலைக ரஃபீகா, சூரா நிசால 69வது வசனமாக இது பல வருடங்களுக்கு முன்னாடி இறக்கறப்பட்டுருச்சு. இந்த வசனத்தை முன் வச்சு மௌத்தானவங்க நல்லவங்களோட போய் சேருவாங்கல்ல. யாரெல்லாம் எனக்கு மௌத்துடைய தருணத்தை நீ தந்துட்டேன், நான் மௌத்தாக போகிறேன், என்னை அழகிய தோழர்களோடு சேர்த்து விடுவாயாக, முன்னால் வாழ்ந்த நபிமார்களோட நன்மக்களோடு சேர்த்து விடுவாயான்னு சொல்லி 3 தடவை சொன்னாங்கிறத ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்து இன்னும் நெருங்கி விட்டது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நேரத்திலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல செய்தி. அல்லாஹ் அதே போன்று அவர்களை நல்லடியார்களோடு நபிமார்களோடு அல்லாஹ் அவங்கள சேர்த்துட்டான். அல்லாஹ்வின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். சரி, இந்த வசனம் எப்போ இறக்கப்பட்டது, இறக்கப்பட்டதுக்கான ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா அப்படிங்கிறத 2-3 சம்பவங்களாக மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் பதிவு செய்கிறாங்க. ஏன்னா தஃப்சீர் தபீரிலையும் சில குறிப்பு இருக்குது, அதிலிருந்து எடுத்து சொல்கிறாங்க. தஃப்சீர் தபீரினுடைய குறிப்பையும் முதல்ல சொல்கிறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் ஜா ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரி தோழர்களில் ஒருத்தர், மாஷா அல்லாஹ் அன்சாரி தோழர்களில் ஒருவர், வஹ மஹ்சூனுன், அவர் ரசூல்லா வந்து பார்க்குறாரு, கவலையாக பார்க்குறாரு. ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கவலை துணிந்த முகத்தோடு வர்றாரு. அவருடைய முகத்தை பார்த்துட்டு ரசூலை கேட்டாங்க, என்ன கவலையாக இருக்கீங்களே, அராக்க மஹ்சூனா, உங்களை நான் ரொம்ப முகம் வாடிய நிலையில் பார்க்குறேனே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு விஷயத்தை நான் யோசித்தேன், அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னு ரசூலை கேட்குறாங்க. சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிறோம் கொள்கிறோம், நகுது அலைக்க நருஹு, காலையில் விரும்பினா வந்து காலையில் பார்க்குறோம், அப்புறம் போகிறோம் வீட்டுக்கு போகிறோம், அப்புறம் மாலையில் விரும்பினா வந்து மாலையில் பார்க்குறோம், இப்படி உங்கள் முகத்தை பார்க்குறோம், உங்கள் கூட உட்காந்துக்கிறோம் இருந்துக்கிறோம், அடுத்த நாள் பொழுது விடியுது, அடுத்த நாளில் உங்களை தேடி ஓடி வந்துடுறோம், உட்காடுறோம், உங்களோடலாம் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு மறுநாள் என்பது ஒன்று இருக்கிறது, அதாவது கியாமத்து நாள் என்பது ஒன்று இருக்கிறது. அப்போ நீங்கள் துர்ஃபமன் நபியின், நீங்கள் நபிமாரோட அந்தஸ்துக்கு, நீங்கள் எல்லாம் நபிமார்கள் எல்லாம் ஒரு லெவலில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவீங்க. நாங்கள் எங்கே உங்களை பார்க்குறது, அப்போ உலகத்தில் உங்களை விரும்பினா நாங்கள் பார்க்குறோம், மறுமையில் பார்க்க முடியாது. அதை நினச்சதுலேருந்து என் மனசு சரியில்லை, நான் ரொம்ப கவலையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃபலம் யுரத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல, ரசூலுல்லாஹ்க்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா யார் அல்லாஹ் எங்கே வைப்பான்னு தெரியாதுல்ல. அப்போது ரசூலுல்லாஹ்வும் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஃபத்தாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிஹாதில் ஆயா, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வசனத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு சஹாபியினுடைய ஒரு கவலை, சூரா நிசாவுடைய 69வது வசனம் இறக்கப்படுவதற்கான காரணமாக இந்த இடத்துல அமைது. அந்த அவருடைய பேர் கூட தெரியல, அவருடைய முகம் கூட தெரியல, ஆனால் அவருடைய அந்த கவலை, உண்மையான அந்த கவலை எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அந்த உம்மத்துக்கே பெற்று தந்தது பாருங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். யார் உண்மையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்திகீன்களோடு ஷுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு இருப்பாங்க. அவ்வளோ சிறந்த ஒரு தோழமை, அழகிய தோழமை அவங்களுக்கு கிடைக்க தான் போகுது என்று அல்லாஹ் இறக்குனா. ஃபபஅஸ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபஷரஹு, அவரை கூப்பிட்டு அனுப்புனாங்க, கூட்டிட்டு வாங்க அவரை, வஹியை வர வச்சுட்டார், கூட்டிட்டு வாங்க அவரை என்று சொல்லி அவர் அழைத்து ஃபபஷரஹு, அவர் நினைச்சது சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ் ஒரு தீர்வை தந்துட்டான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட தூதரை நீ கட்டுப்பட்டு நடங்க,
உங்களை அல்லாஹ் நபிமார்களுடைய அந்தஸ்தில் நாளை மறுமையில் சேர்ப்பான். நபி சித்திகீங்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய கேட்டகரியில் அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்துருவான் என்ற ஒரு நற்செய்தியை சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு தஃப்சீரில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் தப்ரீல வருதுன்னு சொல்கிறாங்க. அதே தப்ரீல இன்னொரு கருத்து வருது. இந்த இப்னு கஸீர் தப்ரீலாம் பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லாஹ் நிறைய கருத்துக்களை ஆய்வு செய்து அதில் சிறந்த கருத்துக்கள், பலகீனத்துக்கு இடமளிக்காதது, ஏற்றுக்கொள்ள தகுதி இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் இன்னொரு செய்தியை கொண்டு வர்றாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்களாம், நம்மளுக்கு தெரியும் அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ்க்கு எப்படியாப்பட்ட அந்தஸ்து நம்மளுக்கு தெரியும். சாதாரண அந்தஸ்தில் ஃபி தரஜாத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய படித்தரங்களில் உயர்ந்த படித்தரத்தில் ரசூலுல்லாஹ் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது யார் எப்படியெல்லாம் அவர்களுக்கு சமமான அந்தஸ்து உள்ளவர்கள் அவங்களோட இருப்பாங்க. சாமானிய சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. நல்லா உள்வாங்கிக்கிறீங்க. சாமானிய சஹாபாக்களை பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்க போகும். இதஜ்தமஉ ஃபில் ஜன்னதி. சரி, அவங்களோடலாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. எப்படிலாம் கற்பனை பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, பார்த்துக்குவாங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நம்ம நிலை என்னாக போதோ அப்படின்னு சொல்லி ஒரு சாமானிய நிலையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கவலையாக பேசி கொண்டிருந்த போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி இந்த விளக்கத்தை சொல்கிறான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களை வந்து பார்க்க முடியும். இனில் அலைன் என்ஹதிரூன் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹும். அதாவது உயர்ந்த அலைன் என்று சொன்னால் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லது அது போன்ற உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க ஒரு சில வாய்ப்பின் காரணத்தினால, சில சூழ்நிலை காரணத்தினால முன்பின் ஏற்படலாம். எல்லாரும் ஒரே அந்தஸ்தில் இருக்க முடியாது. அப்போது அந்தஸ்தால் தாழ்ந்தவர்களும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த ஒரு ஆறுதலையும் சொல்கிறாங்க. ஒருவேளை பெரிய அமல் செய்யலை, பெரிய தியாகங்கள் செய்யலை, அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய அங்கீகாரமான அமல் செய்யாமல் ஒருத்தங்க சொர்க்கத்தில் தாழ்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க இவங்க பார்ப்பாங்க. அப்போ பார்க்கவே முடியாமல் போயிடும் கிடையாது. அப்போ ரசூலுல்லாவை யாருனாலையும் பார்க்கவே முடியாமல் போயிடும் கிடையாது. சொர்க்கத்தின் கடைநிலைக்கு போனால் கூட ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களாம் அவங்க இறங்கி வருவாங்க. கீழே உள்ளவங்க தான் மேலே போக முடியாது. ஆனால் மேலே உள்ளவங்க ஃபுல் ஆக்சஸ், அவங்களுக்கு சொர்க்கம் ஃபுல் ஆக்சஸ், அவங்க கோல்டன் கார்டு உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க எங்கே வேணாலும் வருவாங்க, வந்து அவர்களை பார்ப்பார்கள், அவர்களோடு பேசிக்கொள்வார்கள், அவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ஆறுதலையும் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் உண்மையிலே அந்த நசீபை நிறைய பேருக்கு தரவும் செய்வான். அப்படி இல்லாத போதிலும் கூட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து சந்திப்பாங்க, அவங்களோட நேரம் கொடுப்பாங்கிறது இங்கே சொல்லப்படுது. அப்போ நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், நான் எங்கேயாவது இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும், உயர்வான நல்ல அமல்களை செஞ்சு உயர்ந்த அந்தஸ்துக்கு போய் நம்ம ஒரு சொர்க்கம் முழுக்க உலா வரக்கூடிய சுற்றி வரக்கூடிய நர்பாக்கியத்தை நம்ம பெறணும் அப்படிங்கிறது நம்ம லட்சியமாக நியத்தாக துவாவாக இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அப்புறம் ஆயிஷா ரதியல்லாஹு இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. இதுவும் நம்ம பார்க்க முடியும். தப்ரானியில் 3308 தப்ரானி என்னக்கூடிய ஹதீஸனோட 3308 அது ஹதீஸா இது இடம்பெறுது. இதுவும் ஒரு சபபு நுஸுலாக இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய காரணமாக சொல்லப்படுது. ஓகே, ஆக்சுவலி நான் போன சம்பவம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது சபபு நுஸுலாக தப்ரீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லலை. அந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அப்படி சஹாபாக்கள் பேசிட்டாங்க. இப்போ ஒரு நேரம் ஒரு சம்பவம் சொன்னேனே, அதாவது இந்த மாதிரி நபிமார்கள் அவங்களோட அந்தஸ்தில் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாமானியர்கள் பேசிக்கிட்டான்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த வசனம் இறங்கினதுக்கு தான் பேசிக்கிட்டாங்களா. அப்போ நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள் அந்த மாதிரி உள்ளவங்களும் அந்த அந்தஸ்துக்கு வரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சித்திகீன்களில் வந்துடுறாங்க. ஷுஹதாக்களில் உமர் ரலியல்லாஹு போடுறவங்க வந்துடுறாங்க. சாலிஹீன்களில் உஸ்மான் ரலியல்லாஹு போடுறவங்க வந்துடுறாங்க. மாஷா அல்லாஹ். இப்படி இருக்கும்போது நம்மளாம் எங்கே போயிடுவோமோ அப்படின்னு இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் பேசினாங்க. ஓகேங்களா, அந்த வசனத்துக்கு அப்புறம் தான் அவங்க பேசிக்கிறாங்க. அப்போது அதுக்கு பிறகு ரசூல் அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கவங்களால தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பளிக்கப்படும். அப்படியே மேல் அந்தஸ்துக்கு வர முடியாட்டியாலும் 4 வாய்ப்புகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவங்களும் அந்த வாய்ப்பை தந்துடுறான். ஒருவேளை அப்படி வர முடியாட்டே கூட மேல் அந்தஸ்தில் இருக்கவங்க கீழ் அந்தஸ்தில் இருக்கிறவங்களை பார்ப்பாங்கிற ஆறுதலை கொடுத்துட்டாங்க. அதை நல்லா உள்வாங்கிக்கிறீங்க. அடுத்து இப்போ நான் சொல்ல போகிறது சபபு நுஸூல் தான். எப்படி முதலாவது ஒரு சபபு நுஸூல் சொன்னேன், ஒரு சஹாபி கவலையாக ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கிறத நான் சபபு நுஸூல்ல சொன்னேன்ல, அதாவது அந்த வசனம் இறக்கப்பட்டதோடைய காரணம். அதே மாதிரி 2வது காரணம் சொல்லப்படுது. இதுதான் நான் சொல்கிற மாதிரி தப்ரானியில் 3308 ஹதீஸா வருது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதையுமே பதிவு செய்கிறாங்க. ஒருத்தங்க வர்றாங்க, சரிங்களா, அதுவும் ரஜுலுன் தான் வருது. ஒரு மனிதர் வந்தார், ரசூலுல்லாஹ் கிட்ட, உங்களை நான் நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா, எனது உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன், எனது குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்கிறேன், என்னோட பிள்ளைகளோட அதிகமாக நேசிக்கிறேன், எல்லாத்தை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தை விட உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு உண்மை மூமின் அனைத்தை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத வரைக்கும் முழுமை மூமினாக ஆக முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களை நேசிக்கிறேன். அதுக்கு நான் வீட்டில் இருப்பேன், வைனில் அக்குனு ஃபில் பைட்ஸ், நான் வீட்டில் இருந்துகிட்டு இருப்பேன், எல்லாரோட இருந்துட்டு இருக்கும்போது அதுக்கு திடீர்னு உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துடும், அல்லாஹ்வோட தூதராகி உங்களுடைய ஞாபகம் வந்துடும். ஃபமா அஸ்பிர ஹத்தா ஆத்திக்க ஃபந்துரலி, எனக்கு பொறுத்துக்கலாம் முடியாது. தொஹருக்கு நம்ம பள்ளி தானே பார்ப்போம்,
அப்படி எனக்கு பொறுத்துக்கலாம் முடியாது. உதாரணத்துக்கு காலை நேரத்தில் ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே நான் வந்துடுவேன். எனக்கு பொறுத்துக்கலாம் முடியாது. உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு உடனே வந்து உங்களை நான் பார்த்துருவேன். இதுதான் என் நிலை அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்களை அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். இப்போ சஹாபாக்கள் ரசூல்லா மீது எவ்வளோ பியோர் லவ், இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. ரசூல்லா மீதான அந்த அன்பு இருந்தது. ஆனால் இதாக தக்கருத்து மௌத்து. ஆனால் என் மௌத்தையும் உங்கள் மௌத்தையும் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா உங்கள் மௌத்துக்கு பிறகு அல்லது என் மௌத்துக்கு பிறகு அந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிடுறோம். நீங்கள் நபிமார்களோடு உயர்த்தப்பட்டுருவீங்க. உயர்ந்த நபிமார்களோட உயர்ந்த சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. நான் அங்கே உங்களை பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ இப்படி சொல்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். உடனே இந்த வசனம் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வருது. அப்போ முன்னாடி சொல்லப்பட்ட சம்பவம் அதுவும் இதுவும் ஒன்றாகவும் இருக்கலாம். அது வேறு சஹாபியின் மூலமாக அது அப்படியே அறிவிக்கப்படுது, இன்னொரு சஹாபி மூலமாக இப்படி அறிவிக்கப்படுது, அல்லது 2 சஹாபாக்களுக்கு நடந்ததாகவும் இது இருக்கலாம். நான் பல்வேறு தடவைகள் சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு சம்பவத்தை முன் வச்சு ஒரு வசனம் இறங்கலாம், அல்லது 2 சம்பவத்தை முன் வச்சு ஒரு வசனம் இறங்கலாம், அல்லது 3 சம்பவங்களை முன் வச்சும் எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு தீர்வாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கலாம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வசனத்தை இறக்குறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவரோட தூதருக்கு கட்டுப்பட்டாங்களோ அவங்க மாஷா அல்லாஹ் நபிமார்களோடு கூட நாளை சொர்க்கத்தில் இருப்பாங்க, அந்த அந்தஸ்து அடைவாங்க அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குனா. இது சரியான சங்கிலி தொடரில் வந்துருக்கக்கூடிய செய்திங்கிறத மாஷா அல்லாஹ் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பதிவு செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹோப் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து, சித்திகீன்கள், சுஹதாக்களோட அந்தஸ்து அடையணும்னா என்னங்க? அல்லாஹ்வுகளோட தூதர் கட்டுப்படணும், முடிஞ்சு போச்சு. ஒரு வரியில் சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஒரு வரியாக இருந்தாலும் இது ஒரு வெயிட்டான ஒரு வரி, வெயிட்ஃபுல்லான ஒரு லைன் இது. ஏன்னா அல்லாஹ்வுகளோட தூதர் கட்டுப்படுறது எல்லாத்துலேயும் கட்டுப்படணும். குடும்ப வாழ்க்கையில் கட்டுப்படணும், பொருளாதாரத்தில் கட்டுப்படணும், சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் கட்டுப்படணும். அதில் நம்ம ஹராம் ஹலாலை பேணணும், ஒழுக்கத்தை பேணணும், சுய ஒழுக்கத்தை பேணணும், தொழுகையை பேணணும், நோன்பை பேணணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், இபாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோட தூதர் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம், மாஷா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு சலுகை இங்கே சொல்லப்பட்டது. ஒரு சஹாபி வர்றாங்க. இவங்க யாருன்னு பேர் இருக்குது, ரபியா பின் காப் அல் அஸ்லமி. ரபியா பின் காப் அல் அஸ்லமி அப்படிங்கிற ஒரு சஹாபி. சஹி முஸ்லீமில் நீங்கள் 489 பார்ப்பீங்க. சஹி முஸ்லீமில் 489வது ஹதீஸ் அது வருது. அந்த ரபியா பின் காப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹ்வோட முழுமையாக கழித்தேன். பெரும்பாலும் சஹாபாக்கள் அதை ஏன் விரும்புவாங்க? ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு தொழுவாங்க, அவங்க கூட அந்த தொழுவணும், அந்த மாதிரி கழிப்பாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்கிறதுக்காக வந்தபோது நான் அவங்களோட வந்திருந்து நான் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தேன். ஃபகால் அலி, அப்போ என்கிட்ட கேட்டாங்க, சல், நான் ஏதோ எதிர்பார்த்து நிற்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சு ரசூலுல்லாஹ் அந்தளவுக்கு ஃபேஸ் ரீடர். அந்த அடிப்படையில் என் முகத்தை பார்த்து, சல், கேளுங்க, என்னமோ கேட்க வரீங்க, கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ்? அஸ்அலுக முராஃபதக ஃபில் ஜன்னா, உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய போட்டுட்டாங்க. உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும்னு நான் கேட்குறேன். அவங்க கைதாலிக், வேறு ஏதாவது கேட்கணுமா, வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, கொல்த்து ஓதாக், அது மட்டும்தான் இந்த உலகத்தில் நான் ஒன்று கேட்பேன்னா அது மட்டும்தான், உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கும் போது ஃபைனி அல நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், ஃபைனி அல நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சஜ்தா செஞ்சு எனக்கு நீங்கள் அதுக்காக உதவி செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன, அதுக்காக நீங்கள் அதிகம் சஜ்தா செய்யுங்கன்னு சொன்னாங்க. விளக்க ஒரு யார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக சஜ்தா செய்யலாம், ஒரு நாளைக்கு 100 சஜ்தா 200 சஜ்தான்னு சஜ்தாவாக செய்கிறது கிடையாது. தொழுவுங்க, அதிகமாக தொழுவுங்க. அப்போ அதுக்காக 17 ரக்காத்து ஃபர்தை நம்ம அதுக்காக 40 ரக்காத்து ஆக்கிட முடியுமா? 2 ரக்காத்து ஃபஜ்ரை 8 ரக்காத்து ஆக்கிட முடியுமா? இல்லை. 17 ரக்காத்து ஃபர்து 17 தான். சுன்னத்தான தொழுகைகள் அந்த 10 ரக்காத்துகள் 12 ரக்காத்துகள் தான். அதை தாண்டி உபரியாக தொழுவுங்கள், அதை தாண்டி இரவில் அதிகம் நீங்கள் நின்று தொழுவுங்கள், நீண்ட நேரம் நின்று தொழுவுங்கள் என்பது இதனுடைய பொருள். அப்போது தஹஜ்ஜுத் தொழுகை போன்ற, கியாமுல் லைல் போன்ற நீண்ட நேரம் தொழுது நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய தூதரோட நாளை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வேணும்னா அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு வேணும். அதில் ரசூலுல்லாஹ் சொன்னது அதிகம் நீங்கள் தொழுவுங்க என்ற ஒரு விஷயத்தை இங்கே சொன்னாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அதிகமான தொழுகைகள் மூலமாக கூட அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பெற முடியுங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு முக்கியமான விஷயத்தை இப்னு கஸீர் சொல்லுவாங்க. ஒரு விஷயம், அதாவது அல்லாஹ்வோட தூதரோடு இருக்கக்கூடிய நசீபுங்கிறது சாதாரண நசீப் கிடையாது. பல்வேறு சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க. இது பல்வேறு ஒரு சஹாபி பேரை குறிப்பிடாமல் பல்வேறு சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு நபர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சிலரை விரும்புகிறார், ஆனால் அவர்களை எட்டக்கூடிய அளவுக்கான அந்தஸ்தை அவர் இன்னும் அடையவில்லை. ஒரு சிலர்னா சஹாபாக்களை நம்ம நேசிக்கலாம், அல்லது இமாம்கள், சஹாபாக்கள், நபிமார்கள்,
அந்த மாதிரியான உயர்நிலையில் இருக்கிறவங்களும் ஒருத்தர் விரும்புகிறாரு. ஆனால் அவர்களை இவரால் அடைய முடியவில்லை. அப்படின்னா அவங்கள அளவுக்கான பெரிய தியாகங்களோ அவங்கள அளவுக்கான பெரிய அமல்களோ செய்கிறதுக்கு முடியல. முடிஞ்ச அளவுக்கு இவர் செய்கிறார், ஆனால் அவங்களோட அந்தஸ்து அளவுக்கு போக முடியலை அப்படின்னு ரசூலா கிட்ட சொல்லும் போது ரசூலா சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப், அல் மர்உ மஅ மன் அஹப். ஒரு மனிதர் யாரு உண்மையில் நேசித்தார் அவரோடு இருப்பார். ஒரு மனிதர் யாரை நேசித்தாரோ அவரோடு இருப்பான்னு ரசூல்லா சொன்னாங்கல்ல. அனசர்கள் சொல்றாங்க, ஃபமா ஃபரியல் முஸ்லிமுன ஃபரஹம் பிஹாதல் ஹதீஸ். இந்த ஹதீஸை கேட்டு அன்றைக்கு இருந்த முஸ்லீம்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி எந்த ஹதீஸையும் கேட்டு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. அனசர்கள் சொல்றாங்க, புரியுதா? இந்த செய்தியை கேட்டு அன்னைக்கு சந்தோஷப்பட்டு அப்படியே ஆர்ப்பரிச்சாங்க, மாஷா அல்லா அப்படியா அப்படின்னு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ரசூலா வேற எதுவும் சொல்லி கூட யாரும் பட்டாங்கன்னா நான் பார்த்தது இல்லைன்னு அனசர் சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தங்க நம்ம உண்மையிலே நேசிச்சு அந்த நேசத்தின் காரணத்தினால அவங்களோடுக்கான அமல் செய்ய முடியாம போனாலும் கூட அவங்களோட அல்லாஹ்ல இணைச்சிடறாங்கிறது சாதாரண செய்தி இல்லை. இதுக்கப்புறம் அனசர் என்ன சொல்றாங்க, அனசர் யாரும் தெரியுதுல்ல, ரசூல்லாவுடைய பணியாளராக பல ஆண்டுகள் இருந்தாங்க. ரசூலோட மௌத்துக்கு பிறகு நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தவங்க. நிறைய ஹதீஸ்கள் ரசூலிடம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சிறந்த சஹாபி. அந்த அனசரில் சொல்கிறாங்க, இன்னி உஹிபு. எவ்வளோ அழகான வார்த்தை, மனசில் பதிய வைங்க, பொன் எழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இந்த அனசரனுடைய அந்த உணர்வு மிக்க வார்த்தையை பாருங்க. இன்னி உஹிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூல்லா விரும்புகிறேன்னா சும்மா வார்த்தைக்கு சொல்கிறது இல்லை. சஹாபாக்களோட வார்த்தை என்பது அது உயிரோட்டமானது. இன்னி உஹிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு ரசூல்லாவை பிடிக்கும், நான் ரசூல்லாவை நேசிக்கிறேன். உஹிப் அபூபக்கர். அதாவது அடுத்தடுத்த கட்டத்தில் அபூபக்கர் வாழ்ந்தாங்க, மூத்தாயிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க, மூத்தாயிட்டாங்கல்ல. பிற்காலத்தில் இவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் நான் நேசிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்களையும் நான் நேசிக்கிறேன். அர்ஜு அன்னல்லாஹ யபஅஸனி அல்லாஹ் மஅஹும். நான் அல்லாஹ்ட்ட ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் என்னை அவங்களோட எழுப்புவான். நாளை மறுமையில் அவங்களோட எழுப்புவான் என்று நான் அல்லாஹ்ட்ட ஆதரவு வைக்கிறேன். அவர்களை போன்று நான் அமல் செய்யாவிட்டாலும். சஹி முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கு, 2639. முஸ்லீம்ல 2639வது செய்தியா அனசரனுடைய செய்தி இது இடம்பெற்றிருக்குது. எவ்வளோ அழகான வார்த்தைகள் இவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வோட தூதரை நான் நேசிக்கிறேன், அபூபக்கரை நான் நேசிக்கிறேன், உமரை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் இவர்களோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இவர்களை போன்ற அமலை நான் செய்யாவிட்டாலும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு பேச்சுக்கு நம்ம சொல்லலாம், எனக்கு ரசூலானா எனக்கு உசுரு, உயிரிலும் மேலானவர்கள் சஹாபாக்கள் அப்படி, எனக்கு உமர்னா. சில பேர் இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி இல்லை, இன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு உமர்னா ரொம்ப பிடிக்கும், அபூபக்கர்னா பிடிக்கும். அதே மாதிரி சில சஹாபாக்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க. அது சும்மா பேச்சுக்கு சொல்றதுல அல்லது அவங்களுடைய வரலாறை கேட்டு அவங்களுடைய வீரதீரமான விஷயங்களை கேட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகி அப்படி இம்ப்ரெஸ் ஆகி பேசுறது உணர்ச்சி வசப்பட்டுலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுவும் வரவேற்கத்தக்கதான். குறைஞ்சபட்சம் சினிமாவை பத்தியோ அல்ல சினிமா கதாபாத்திரங்களை பத்தி பேசக்கூடிய இடத்துல உம்மத்து இந்த அளவுக்கு வந்துட்டாங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா வெறுமனே அது வார்த்தையில மட்டும் இருந்துட்டு அப்புறம் நம்ம சுப துழுவாம தூங்குறதுலையும் அல்லது பல்வேறு பாவங்களை நம்ம எந்த உணர்வு இல்லாம செஞ்சுட்டு இருக்கலாம். அர்த்தமே இல்லை. எனக்கு உமரை பிடிக்கும், அபூபக்கரை பிடிக்கும்னு சொல்றதுல ரலியல்லாஹு அன்ஹும். இப்ப நான் என்ன திரும்ப சொல்ல வரேன் அப்படின்னா, அது வார்த்தையில இருந்தாலும் அனசரனுடைய இபாதத் எப்படிப்பட்டது? சாதாரண இபாதத்தா? 100 வயசு தாண்டி அவங்க அதுக்கப்புறம் தள்ளாத வயசுலோட கஷ்டப்பட்டு நோன்பு வச்சாங்க. கடைசி காலகட்டத்தில் நோன்பு வைக்க முடியாமல் போனதுக்கு அப்புறம் அந்த நோன்புக்கு பதிலாக அவங்க ஃபிதியா கொடுத்தாங்கன்னா பார்க்குறோம். அந்த அளவுக்கு கடைசி காலகட்டம் வரைக்கும் இபாதத்தில் எவ்வளோ முடியுமோ அப்படி திளைச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் தங்களுடைய இபாதத்தை அவங்க சாதாரணமா எடை போட்டு நான் உமரை போன்று அபூபக்கரை போன்று ரசூலுல்லாஹி போன்றுலாம் நான் இபாதத் செஞ்சிடல, ஆனால் மனசால நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் என்ன அவங்களோட எழுப்பான்னு ஆதரவு வைக்கிறேன். ஒரு கடைநிலை சஹாபியினுடைய நிலையை பார்த்தீங்களா? ஒரு இளமை பருவத்தில் இருந்து உருவாகி வந்தவங்களுடைய உணர்வை பார்த்தீங்களா? அவங்கள மாதிரி நான் அமல் செய்யட்டணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ அமல் செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்க அவ்வளோ ஹயாத்தை கொடுத்தா நிறைய அமல் செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ்ட்ட அடக்கமாக சொன்னாங்க, என்னுடைய இபாதத்து குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட நான் ஆதரவு வைக்கிறேன். அப்போ எழுப்பப்படுறதுன்னா எழுப்பப்பட்டு அவங்களோடு இருப்பது என்பது அதனுடைய பொருள். அப்போ உண்மை நேசம், அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் உண்மையாக நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை படித்து நேசிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நான் நேசிக்கிறேன், ஆனால் அவங்க வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லைன்னா இது என்ன நேசம்? இன்றைக்குமே உலகத்தில் ஒருத்தங்களை விரும்புகிறாங்க. கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்னாடி விரும்புகிறாங்க, திருமணத்துக்கு அப்புறம் விரும்புகிறாங்க. அதாவது ஒரு புரிதலுக்காக மட்டும் இதை நான் சொல்கிறேன். அப்போ விரும்புகிறேன்னு ஒரு நண்பனையோ ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க விருப்பம் தான் எனக்கு விருப்பம். உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும். இத்தனை வருஷம் எனக்கு இது பிடிச்சது, உனக்கு இது பிடிக்கலங்கிறனால எனக்கு இனிமேல் பிடிக்காம போயிடுச்சு. இத்தனை வருஷமே இது எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சனால எனக்கு பிடிச்சிருச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி சொல்லக்கூடிய நிலைமைக்கு உண்மையிலே மாறி இருக்காங்க. அப்போ ஒருத்தனை பிடிச்சதுன்னா அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறோம். இந்த பழக்கத்தை நான் விட்டுறேன், என்னோட வாழ்க்கையை மொத்தமாக நான் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்களை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அது வார்த்தையில் சொல்லிட்டு போகிறது கிடையாது. அதனால வாழ்க்கையை மாற்றணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை மாற்றினாலும் அவங்க நிலைக்கு அளவுக்கு நம்மளால செய்ய முடியாதுல்ல. அந்த உண்மை நேசம் 2 விஷயம் இருக்கணுங்க. உண்மையான நேசம், அதை தாண்டி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட தூதருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்பட்டது. இது 2 இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவங்களோட அமல் செய்யாட்டியாலும் நம்ம அவங்களோட இருப்போம்.
இதை நம்ம நல்லா மனசில் பதிய வைக்கணும். திரும்ப சொல்கிறேன், உண்மையான நேசம் அவங்க மேலே இருக்கணும். ரெண்டாவது, அவங்களோடுக்கு அமல் செய்யாட்டாலும் அல்லாவுக்கும் அல்லாவோட தூதருக்கு நம்ம முடிந்த அளவுக்கு கட்டுப்பட்டு ஏதோ நம்ம இபாதத் செஞ்சாலும் பாவங்களை விட்டு விலகி இருந்து நம்ம அவங்கள விட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த உண்மையான நேசத்தினால நம்மளோட முயற்சினால அல்லா அவங்களோட கொண்டு போய் நாளை மறுமையில சேர்த்துருவாங்கிறத இது மாதிரியான எல்லா செய்திகளையும் படிக்கும்போது மாஷா அல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த வசனம் தான் இன்றைக்கான முக்கியமான ஹைலைட்டான வசனம். அதுக்கான விளக்கத்தை தான் கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கோம். அப்போ தொழுகை போன்ற நிறைய இபாதத்தில் நம்ம ஈடுபடணும். நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம அல்லாட்ட அந்த அருளை ஆதரவிக்கணும். 88 அடுத்த ஒரு வசனம் இடம்பெறுது, 70வது வசனமாக. இது அல்லா தஆலா என்னன்னு சொல்கிறான்னு பாருங்கள். இந்த பாக்கியம் இருக்குது. இது எப்படியாப்பட்ட பாக்கியம்? ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ. இது அல்லாவுடைய அருளாகும், இது அல்லாவுடைய கொடுப்பினை, நற்பாக்கியமாகும். وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. நன்கறிந்தவனாக இருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அப்போ இது அல்லாவுடைய பாக்கியம். அல்லாஹ் நபிமார்களை இந்த அளவுக்கு அந்தஸ்தில் வச்சிருக்கிறான். நபி சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் வச்சிருக்கிறான். அந்த அந்தஸ்துக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கிறான். அவங்க அந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறதும் சரி, அந்த அந்தஸ்தில் தான் நாடியவர்களை தனக்கும் தனது தூதருக்கு கட்டுப்பட்டு எத்தனையோ பேரை கொண்டு போய் சேர்ப்பதும் சரி, இது அல்லாவுடைய அருள். இதில் யாரும் தலையிட முடியாது. அல்லாஹ் தன் அருளால் கொடுப்பதாகும். இது அல்லாஹ்வுடைய மகத்தான அருட்கொடையாகும். அல்லாஹ் தான் நிறைவான அறிஞனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், அதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுற மாஷா அல்லாஹ். இதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த வசனங்களை நம்ம சுருக்கமாக பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முன்னெச்சரிக்கையாக இருங்கள், நயவஞ்சகருடைய சாக்கு போக்குகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடியது 88B ஆக இடம்பெறுது. يا أيها الذين آمنوا خذوا حذركم فانفروا ثبات أو انفروا جميعا. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஹுது பற்றி பிடியுங்கள், ஹிதுரக்கும் உங்கள் எச்சரிக்கை அப்படின்னா எச்சரிக்கையாக இருங்கள். ஃபன்ஃபிரு சுபாத்தின், சிறு சிறு கூட்டங்களாக புறப்பட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக போங்க. அவின் ஃபிரு ஜமீன், அல்லது அனைவருமாக போக வேண்டிய நிலைமை வந்தால் எல்லாருமே கிளம்பி போங்க. நம்பிக்கையாளர்களே, எதிரிகளிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். ஹுது ஹிதுரக்கும்னா எப்போவுமே பி அவேர் அப்படின்னு அர்த்தம், பி கேர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்போவுமே நீங்கள் எச்சரிக்கையாகவே நீங்கள் இருங்க. எப்போ அவங்க போர் தொடுக்க வந்தாலும் அதுக்கு நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க. உங்களின் தற்காப்பு சாதனைகளை உங்களுடன் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு கூட்டங்களாக அல்லது அனைவரும் ஒன்று சேர்ந்தோ போருக்கு புறப்படுங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு சிறு கூட்டங்களாக அனுப்பி வைப்பாங்க. இதுக்கு 300 பேர் போதும், இதுக்கு 500 பேர் போதும், இதுக்கு 100 பேர் போதும் அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போங்க. அல்லது நீங்கள் எல்லாருமே போகக்கூடிய நிலைமை வரலாம். உஹதுக்கு எல்லாருமே தான் வந்தாங்க, எல்லாருமே தான் உஹதுக்கு வந்தாங்க, பத்ருக்கு போனாங்க. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு சில இலக்கை தாண்டி எல்லாருமே போனாங்க. அப்படி எல்லாரும் போகக்கூடிய நிலைமை வந்தால் எல்லாரும் போங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட பேர் போனால் போதும் அப்படின்றத குறிப்பிட்ட பேராது போங்க என்பது என்னுடைய விளக்கம். சுபாத்தின் என்பதற்கு இப்னு கஸீர் சொல்லுவாங்க, ஜமாத்தின் பாத ஜமாத்தின், ஒரு கூட்டமாக, ஒரு கூட்டத்தில் ஒரு சிலர் எல்லாத்தையும் அனுப்பலாம், அடுத்த கூட்டத்தில் வேறு சிலர் அனுப்பலாம், அல்லது அடுத்த கூட்டத்தில் அனுப்பின ஒரு சிலரே திரும்பவும் தேர்வு செஞ்சு அனுப்பலாம். இப்போ முன்னாடி தானே போயிட்டு வந்தோம், போன மாதத்துல போயிட்டு வந்தோம் அப்படி நினைக்காதீங்க. சுபாத்தின், திரும்ப நீங்கள் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டு அனுப்பப்பட்டால் நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பது இதனுடைய பொருளாக இப்னு கஸீர் சொல்றாங்க. அடுத்த வசனம், وَإِنَّ مِنكُمْ لَمَن لَّيُبَطِّئَنَّ فَإِنْ أَصَابَتْكُم مُّصِيبَةٌ قَالَ قَدْ أَنْعَمَ اللَّهُ عَلَيَّ إِذْ لَمْ أَكُن مَّعَهُمْ شَهِيدًا. وَإِنَّ مِنكُمْ, உங்களில் நிச்சயமாக உங்களில் இருக்கிறார்கள், லமன் லையுபத்திஅன், பின்தங்கினார்களே அவர்கள் உங்களில் இருக்கிறார்கள், அதாவது முனாஃபிகீன்கள். ஃபைன் அசாபத்கு முசீபா, அவர்களுக்கு உங்களுக்கு, அதாவது போருக்கு வராமல் பின்தங்கணும் இருக்கு. அல்லாஹ் எவ்வளோ ஆர்வப்படுத்தி போருக்கு போக சொல்கிறான், ஆனால் எல்லாரும் போயிடுறாங்களா? முனாஃபிகீன்கள் போகிறதில்லை. ஃபைன் அசாபத்கு முசீபத்துன், நீங்கள் போருக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால், உயிர் சேதமோ காயங்கள் ஏற்பட்டால், கால அவன் கூறுகிறான், பின்தங்கினவன்ல ஒருத்தன் சொல்கிறான், கது அன்அமல்லாஹு அலைய, அல்லாஹ் என் மீது பேருபகாரம் செஞ்சுட்டான், போயிருந்தா நானும் மாட்டியிருப்பேன். கது அன்அமல்லாஹு அலைய இஸ் லம் அகும் மஅஹு ஷஹீதா, அதாவது ஷஹீத் அப்படின்னா பிரசன்னமாக இருப்பான், அதாவது போய் கலந்துக்கிட்டேன்னு அர்த்தம். அவர்களோடு போய் கலக்காமல் நான் இருந்ததுனால அல்லாஹ் என் மீது அருள் புரிஞ்சுட்டான், அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான்ட்டு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இது முழுசா படித்தா புரியும். போருக்கு வராது பின்தங்கி விடுபவர்களும் நிச்சயமாக உங்களில் சிலர் இருக்கின்றனர், முனாஃபிக்கீன்களும் இருக்கின்றனர். அவர்கள் நயவஞ்சகர்களே, ஏனெனில் போருக்கு சென்ற உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலோ, துன்பம், உயிர் சேதம், காயங்கள், கஷ்டம் ஏற்பட்டாலோ அவர்கள் நாங்கள் உங்களுடன் வராமல் இருந்தது அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அருள் தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவங்களுக்கு தான் அருள், காயப்பட்டவங்களுக்கு தான் அது அருள், உயிரை இழந்தவங்களுக்கு தான் அது அருள், ஆனால் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
அடுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَلَئِنْ أَصَابَكُمْ فَضْلٌ مِّنَ اللَّهِ لَيَقُولَنَّ كَأَن لَّمْ تَكُن بَيْنَكُمْ وَبَيْنَهُ مَوَدَّةٌ كأن لم يكن بينكم وبينه مودة يا ليتني كنت معهم فأفوز فوزا عظيما. وَلَئِنْ أَصَابَتْكُمْ فَضْلٌ உங்களுக்கு அடைந்தால், அதாவது உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டா வராமல் நாங்கள் இருந்து தப்பிச்சுக்கிட்டோம், அல்லாஹ் எங்களை காப்பாற்றிட்டான்னு சொல்லிடுறாங்க. வலைன் அசாபக்கும் ஃபத்லுன் உங்களுக்கு அல்லாவுடைய அருள் ஏற்பட்டால், அல்லாவுடைய அருள்னா வெற்றி, கனிமத், இந்த மாதிரி சரியா, போரில் வெற்றி, வெற்றி மூலமாக கனிமத், இதெல்லாம் மீனா அல்லாஹ் தரப்பில் உங்களுக்கு அருள் கிடைத்தால் லயகூலன்ன அவன் கூறுகிறான், கல்லம் தக்கும் பைனக்கும் பைனஹு மவத்தத்துன் உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் எந்த விதமான நட்பு பந்தம் இல்லாத மாதிரி ஏதோ வேற ஆள் மாதிரி இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறான், யாலேச்சனி குந்துமாகும் நான் அவங்களோட இருந்திருக்கணுமே, யாலேச்சனி குந்துமாகும் நான் அவங்களோடு நான் இருந்திருக்கணுமே, ஃபஃபூஸ ஃபௌசன் அதீமா நான் மகத்தான வெற்றி அடைந்திருப்பேனே என்று அவன் கூறுகிறான். இப்போ ஒரு மேல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது யாருன்னா தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல், முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் தான் இப்படி சொன்னான். அவனும் அவன் சிந்தனையை சார்ந்த முனாஃபிகீன்களும் எல்லாருமே அப்படி சொன்னாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தாலோ நானும் உங்களோடு இருந்திருக்க வேண்டாமா, அப்போ நான் அப்படின்னு அவனை சொல்கிறான், நானும் உங்களோடு இருந்திருக்க வேண்டாமா, அவ்வாறு இருந்திருந்தால் பெரும் பாக்கியத்தை நானும் அடைந்திருப்பேனே, அதாவது இந்த வெற்றிக்கு நானும் சொந்தக்காரன் ஆயிருப்பேனே, இந்த வெற்றி மூலமாக கிடைச்சி, அதாவது கனிமத்தெல்லாம் கிடைச்சி அது பங்கீடு வைக்கப்படுதில்ல, அதை பார்த்து வைத்தறிச்சல்ல நம்மளும் போயிருந்தால் வெற்றி கிடைச்சிருந்துருக்கும், நம்ம ரொம்ப பயந்து அடி வாங்குவாங்களோ, கம்மியான ஆள் போகிறாங்க அடி வாங்கிட்டு வாங்கிட்டு அல்லது எல்லாம் இறந்துருவாங்களோன்னு நினச்சோம். பார்த்தா எல்லாரும் அடித்து தும்சம் பண்ணிட்டு கனிமத்தோடு கனிமத்தை பிரித்து அல்லாவுடைய தூதர் கொடுத்துட்டு இருக்காங்களே, நம்மளும் போய் ஒரு ஓரமாக நின்று போர் செஞ்சிருந்தா கூட இவ்வளோ சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமே, செல்வங்கள் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த பாக்கியத்தில் நான் அடைஞ்சிருப்பேன் என்று உங்களுடன் நட்பும் நேசமும் இல்லாதவர்கள் கூறுவதை போன்று அவர்கள் கூறுகிறார்கள். இதனை நட்பும் நேசம் இல்லாதவர்கள் கூறுவதை போன்று கூறுகிறார்களுடைய விளக்கத்தை என்ன சொல்றாங்கன்னா, இவங்க முஸ்லிம்கள் என்று அடையாளம் காட்டிட்டு இருந்தவங்க முனாஃபிகீன்கள், ஆனா வெளியாள் மாதிரியா சொல்றான், நீ முஸ்லீம் தானே சொல்லிட்டு இருந்தப்ப முஸ்லீம்னா நீ கூட தான் வந்திருக்கணும், நீனும் போர் தான் செஞ்சிருக்கணும், நீனும் இதை அடைஞ்சிருக்கணும், ஆனா நீ ஏதோ வெளியாள் மாதிரி இருந்து இப்ப பேசிட்டு இருக்கிற, நீ வெளியாளே இல்லையே, நீ உள்ள ஆள் தானே, நீனும் முஸ்லீம் தானே, அப்ப இப்ப தெரியுதா அப்படி வெளிப்படையா தான் சொல்ற அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்றான். ஏதோ உங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான பந்தமும் இல்லாத மாதிரி அவன் வேற்று மனிதனை போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா அவனுடைய கருத்தின்படி அவன் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டது இருந்ததன் காரணத்தினால உங்களோட தான் அவன் இருந்திருக்கணும் என்பதுதான் இதனுடைய விளக்கம் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹியும் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது குறிப்பாக முனாஃபிகீன்களுடைய தலைவன் சொன்ன கூற்று. அடுத்து போர் மற்றும் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து. அப்போ முனாஃபிகீன்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சிட்டு போருக்கு போன சஹாபாக்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். فَلْيُقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ الَّذِينَ يشرون الحياة الدنيا بالآخرة ومن يقاتل في سبيل الله فيقتل أو يغلب فسوف نؤتيه أجرا عظيما. 24 فَلْيُقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடட்டும். அல்லதீன் யார் என்றால் யஷ்ரூனல் ஹயாத்து துன்யா பில் ஆখিরা மறுமைக்கு பகரமாக இந்த உலகத்தை யாரெல்லாம் வித்துட்டாங்களோ, எங்களுக்கு மறுமை தான் வேணும், உலகத்தை நீ வச்சுக்கையா அல்ல அப்படின்னு யாரெல்லாம் அந்த மறுமைக்கு பகரமாக உலகத்தை வித்துட்டாங்களோ அப்படிப்பட்ட மூமின்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யட்டும். ஒமைய காத்தில் ஃபெசிபிலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் யார் போரிட்டாரோ அப்படி போரிட்டு ஃபயுகுத்தல் அவர் கொல்லப்பட்டாலும் அவ் யக்லிப் அல்லது வெற்றி பெற்றாலும் ஃபஸௌஃப நுக்தீஹி நாம் அவருக்கு கொடுப்போம் அஜ்ரன் அதீமா கொல்லப்பட்டாலும் அது அவருக்கு வெற்றி தான் அல்லது வெற்றி பெற்று வந்தாலும் அது அவருக்கு வெற்றி தான் நன்மை தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மறுமை வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை துறப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யட்டும். அல்லாஹ் எப்படி ஆர்வப்படுத்துறான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. மறுமைக்காக உலகத்தை நீங்க அர்ப்பணிச்சவங்களாக இருக்கணும், மறுமைதான் வேணும்னு உலகத்தை நீங்க வித்துறணும். ஆனா முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவங்க, கெட்ட வியாபாரம் என்று பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். உலாயிகல் லதீன ஷரவு தலாலத பில் ஹுதா. ஆனா நயவஞ்சகர்களும் இணை வைப்பாளர்களும் மறுமைக்காக அது உலகத்துக்காக மறுமையை வித்துட்டாங்க, உலகம்தான் வேணும்னு மறுமையை அர்ப்பணிச்சுட்டாங்க. ஆனா மூமின்கள் எப்படி இருக்கணும், மறுமைக்காக உலகத்தாங்க துறப்பவர்களாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா போறது உலகமா இருக்கலாம், ஆனா மறுமையா இருக்கக்கூடாது. அப்ப மூமின்களுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டது, மறுமைக்காக உலகத்தை அர்ப்பணிச்சவங்க. ஆனா உலக சுகத்துக்காக உலக ஆசாபாசத்துக்காக மறுமையை அவங்க இழக்கவே மாட்டாங்க. அப்ப மறுமைக்காக உலக வாழ்க்கையை துறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை அவர்கள் துச்சமாக கருதி போர் செய்யட்டும். வெட்டப்பட்டாலும் அல்லது வெற்றி கிடைத்தாலும் அவர்களுக்கு நன்மைதானே. எவரேனும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து வெட்டப்பட்டாலும் அல்லது வெற்றி பெற்றாலும் நாம் அவருக்கு அதிசீக்கிரத்தில் மகத்தான கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹ் அந்த இடத்துல மாஷா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளோ அழகான ஒரு வாக்குறுதி. அல்ஹம்துலில்லாஹ். கடைசி பாயிண்ட் வந்துட்டோம். நீங்கள் ஏன் பலவீனர்களுக்காக போரிடக்கூடாது, அந்த போரை பற்றி இன்னும் அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்துறான்.
அப்போ போர் செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, போர் செய்யாமல் இன்னும் சிலர் தயங்குகிறார்கள், அல்லது பலகீனமான ஈமானில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம்களுக்கு போர் விஷயத்தில் இன்னும் பிடிமானம் ஏற்படாமல் இருக்கிறாங்கல்ல, முனாஃபிக்கீன்கள் அறவே வராமல் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசிட்டான். அவங்க போரே செய்கிறதில்ல, போர் செய்யாமல் ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. இருந்துட்டு வெற்றி கிடைச்சா ஏங்குறாங்க, தோல்வி கிடைச்சிச்சுன்னா நல்லதாக போச்சு நம்ம போகாதுன்னு சொல்லி அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா அவங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை எடுத்து சொல்கிறான். இங்கே ஃபமாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று பலகீன முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்குறான். முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரே நிலையில் இல்லை. அடுத்தடுத்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க சிலருக்கு போர் விஷயத்தில் சில பயமும் இருந்தது. போனால் உயிரை கொடுக்கணுமோ, உயிரோட திரும்பி வர முடியாதோ அப்படிங்கிற பயம் சிலருக்கு இருந்ததில்ல. அவங்களெல்லாத்தில் எப்படி அவர்களை அல்லாஹ் எப்படி ஆர்வப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், وَمَا لَكُمْ لَا تُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ وَالْمُسْتَضْعَفِينَ مِنَ الرِّجَالِ وَالنِّسَاءِ والولدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا. 75 இதோட முடியுது. வமாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன பிரச்சனை, லா துகாத்திலுன ஃபி ஸபீலில்லாஹ் அவருடைய பாதையில் போர் செய்ய மாட்டீங்க. வல் முஸ்ததஃபீன மினர் ரிஜால் அல்லாஹ் அடுத்த நிலையை சொல்லி காட்டுறான். வல் முஸ்ததஃபீன மினர் ரிஜால் ஆண்களில் பலகீனமானவர்களும், வ நிசா இன்னும் பெண்களில் பலகீனமானவர்கள், வல் வில்தான் இன்னும் சிறுவர்களில் பலகீனமானவர்கள், அல்லதீன் அவங்க எப்படிப்பட்டவங்க, யகூலூன் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா எங்களை வெளியேற்றி விடுவாயாக மின் ஹாதில் கரியத்தில் ஸாலிம் இந்த அநியாயக்கார ஊரில் இருந்து எங்களை வெளியேற்றிருங்க அப்படின்னு அவங்க துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில மக்கள் பாவம் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் போர் செய்ய மாட்டீங்க, ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்கள் இந்த அநியாயக்கார ஊரில் இருந்து எங்களை வெளியேற்றியா அல்லாஹ். வஜஅல்னா மின் லதுன்க வலியா உன் தரப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாவலை ஏற்படுத்தியா அல்லாஹ். வஜஅல்னா மின் லதுன்க நசீரா உன் தரப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்தியா அல்லாஹ் அப்படின்னு ஒரு ஊர் மக்கள் எல்லாம் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கதறிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். இது விளக்கத்தை சொன்னால் தான் நல்லா புரியும். பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் புரியாதிருக்க நேர்ந்த காரணம் என்ன? அவர்களோ இறைவனை நோக்கி, எங்கள் இறைவா அநியாயக்காரர்கள் வசிக்கும் இவ்வூரில் இருந்து எங்களை வெளியேற்று, நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து பாதுகாவலரை ஏற்படுத்து, நீ எங்களுக்கு உன்னிடமிருந்து உதவி செய்பவரை ஏற்படுத்து என்று பிரார்த்தனை செய்வதன்னம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது யாரை சொல்றான்? இது ஒரு சுருக்கமான விளக்கத்தோடு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இது நம்ம தஃப்சீர் இப்னு கஸீரில் இருக்குது. எதுக்கான ஒரு சின்ன குறிப்பு தஃப்சீர் ஜலாலைன்ல ரொம்ப அற்புதமாக இருந்தது, அதை உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன். அதாவது நீங்கள் ஏன் போர் செய்யாமல் இருக்கீங்கிறத சஹாபாக்கள் எல்லாரை பார்த்துமே அல்லா தஆலா கேட்குறான். எல்லாருமே ஒன்றிணைந்து போர் செய்யணும் அப்படிங்கிறதுல பலகீனமானவங்க யாருமே நீங்கள் போர் விஷயத்தில் பின்னக்கூடாதுங்கிறத பொதுவாக எல்லாரையும் பார்த்து கேட்குறான். ஓகே, அது நீங்கள் இங்கே போர் செய்றீங்க, ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் தானே போர் செய்றீங்க அப்படிங்கிற அல்லா தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம் அப்படிங்கிறது அல்லா தஆலா அதை இங்கே மென்ஷன் பண்ணுறான். அடுத்து இங்கே பாருங்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாமே துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த அநியாயக்கார ஊரில் இருந்து எங்களை பாதுகாத்துரு. இது அநியாயக்கார ஊர் அப்படிங்கிறது என்னன்னா, இது மக்கா. ஆல்மோஸ்ட் தஃப்சீர் முயஸ்ஸர், தஃப்சீர் முக்தஸர், தஃப்சீர் சஅதி, தஃப்சீர் இப்னு கஸீர், நீங்கள் தஃப்சீர் ஜலாலைன் போன்ற பெரும்பாலும் முக்கியமான எல்லா தஃப்சீர் எடுத்து பாருங்கள், மக்கா என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மக்கா வெற்றிக்கு முன்னாடி இறக்கப்பட்ட அந்த வசனம் தான் இது. 8வது வருஷத்துல தானே மக்கா வெற்றி ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கால் அட்டூழியம் புரிஞ்சுட்டு தானே இருந்தாங்க. எல்லாரும்லாம் வாஷ் அவுட் ஆகி மதீனாக்கு வந்துடல, ஒரு சிலர் இன்னும் மக்கால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து இஸ்லாத்து வந்தவங்க எல்லாருக்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இதில் இப்னு அப்பாஸ் என்ன சொல்லுவாங்க, குன்சான உம்மி மின்ஹும் இந்த பாதிப்புக்குள்ளாகி பலகீனமானவர்களாக அங்கே சிக்கி கொண்டிருந்தவர்கள் நானும் இருந்தேன், எனது தாயும் இருந்தார்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மக்கள் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களால வரவும் முடியல, அவங்கள விடவும் மாட்டாங்க. அவங்க இங்கே தான் கிடக்கணும், நீங்களும் மதீனால போய் சேர்ந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்துக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் ஏன் இன்னும் போய் அவங்களோட சண்டை செஞ்சு அவங்கள ஒடுக்கி நீங்கள் இஸ்லாத்துக்கு மதீனாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, அல்லது மக்காவை போய் வெற்றி கொண்டு மக்காவை இஸ்லாமிய மாகாணமாக இன்னும் நீங்கள் ஆக்காமல் இருக்கிறீங்கன்னு நல்லா அதில் கேட்க வர்றான். புரியுதா? அப்படிப்பட்ட அநியாய செயல்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க இப்படிலாம் துவா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த துவாவை அல்லா தஆலா எப்படி கபூல் செஞ்சான் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு உதவியை நீ ஏற்படுத்துவாயாக அப்படின்னு அல்லா தஆலா இடத்துல துவா செஞ்சாங்கல்ல, அந்த உதவி தான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் எனக்கூடிய அல்லாஹ்வுடைய மக்கா வெற்றி. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி என்று சொல்கிறோமே, அந்த நஸ்ர், அந்த நசீர், அதுதான் அல்லாஹ் உதவியாளனாக அவனே பொறுப்பேற்று மக்கா வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அடிப்படையில் மக்கா வெற்றி ஏற்பட்ட பிறகு
எவனாலேயும் எந்த அநியாயமும் செய்ய முடியல. எல்லாம் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சுதந்திரமாக இஸ்லாத்தை அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். வஜஅலனா மின் லதுன்க வலியான்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாவலை ஏற்படுத்து. இதில் மாஷா அல்லாஹ் தஃப்சீர் ஜலாலைன்ல இது ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு அச்சா பின் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அவங்க அப்போ தான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த டயத்தில் ஒரு சிறிய வயது சஹாபி தான், 20 சில்லற வயசு தான் அவங்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞராக இருந்தாங்க. ஆனால் அவங்க மிக தகுதி உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்படிங்கிறதுக்காக உங்களை விட இந்த பொறுப்புக்கு வேறு யாரும் நான் தகுதியானவராக பார்க்கல அப்படின்னு சொல்லி அச்சா பின் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கான பொறுப்பாளராக நீங்கள் பொறுப்பாளராக இருங்கள் என்று நியமித்தார்கள். நீங்கள் இவர்கள் மீது எந்த விதமான அநியாயமும் நடக்க விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தாங்க. அப்போ அந்த வலி என்பது அச்சா பின் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது தஃப்சீர் ஜலாலைனில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் நம்ம வரலாற்று நூல்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. மாஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து கொண்டான். மக்கா வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு சிறந்த ஒரு பாதுகாவலரும் ஏற்படுத்தி கொடுத்தான். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இன்ன வரைக்குமே இஸ்லாமிய மாகாணமாக அது இருக்குது. கியாமத் வரைக்கும் மக்கால ஷிர்க் என்பது குடியேறாது. முஷ்ரிக்கீன்களுடைய ஆதிக்கத்தில் அது போகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அந்த மக்கா வெற்றிக்காக துணிய வேண்டும், அதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது, போருக்காக நீங்கள் எப்போவுமே தயாராகணும் அப்படிங்கிறத ஆர்வப்படுத்தி தான் நல்லா அந்த வசனத்தில் பேசுகிறான் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அல்ஹம்துலில்லாஹ். 88A அருள் செய்யப்பட்ட 4 குழுவினர்கள், இதை பற்றி ரொம்ப விரிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அல்லாஹ் அவர்களை நம்ம ஆக்கணும். ஆமீன். 88B முன்னெச்சரிக்கையாக இருங்க, நயவஞ்சகர்களுடைய சாக்கு போக்கு அதுக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த போர் விஷயத்தில் நம்ம பார்த்தோம். 88Cல போர் மற்றும் ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாட்ட என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே கூட இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது அல்லாவுடைய பாதையில் போரிட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்னா, கொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு நன்மை தான் அல்லது வெற்றியோடு வந்தால் நன்மை தாங்கிறது ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. ஒரு போராளிக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். தக்கஃபல் அல்லாஹுல் முஜாஹித ஃபி சபீலி. அல்லாஹ் தனது பாதையில் போரிடக்கூடிய முஜாஹிதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். என்ன பொறுப்பேற்றுக்கிறானா, ஒன்று அவருக்கு ஷஹாதத்தை கொடுத்து ஷஹீதாகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறானா, அல்லது அவருக்கு கனிமத்தோடு வெற்றிக்கு பொறுப்பேற்றுக்கிறானா. ஆக மொத்தம் இந்த 2 பொறுப்பு எடுக்காமல் அல்லாஹ் விடுறதில்லை. உண்மையிலே அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடியவர் 2 வெற்றி எஹ்தல் ஹுஸ்னையைன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவோம், பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். 2 நன்மைகளில் ஏதேனும் ஒரு நன்மை, ஒன்று ஷஹீத் எனக்கூடிய நன்மை அல்லது வெற்றியோட கனிமத் எனக்கூடிய நன்மை, அதுலேயும் பெரிய நன்மை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 88D நீங்கள் ஏன் பலவீனர்களுக்காக போராடக்கூடாது என்ற அதில் கேட்கக்கூடிய இந்த வசனத்தை பார்த்தோம். இது இன்னும் அடுத்த பக்கத்தில் தொடரதான் போகுது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.